ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் இருக்க சுற்றுலா பிளேசஸ்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்னு சொல்லிட்டாலே சின்ன கொடைக்கானல் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். ஸோ நிறைய பிளேசஸ்களும் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலில் இது போல் நிறையா வீடியோஸ்கள் இருக்குது. அதையும் தவிர்த்து இந்த ஊரில் என்ன பிளேசஸ் இருக்குதுன்னு என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஊரில் இருந்து தெரியணும்னு சொல்லிவிட்டு சின்ன ஊராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மருதமலை முருகன் கோவில் தாங்க. இங்கே முருகப்பெருமான் தான் குடியிருக்கிறாரு. இங்கே வந்துட்டு நிறையாவே இப்போ தான் ஏப்ரல் 7ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ தாங்க இங்கே வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஏப்ரல் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதனால தான் முருகன் கோவிலே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு ஒயிட் பெயிண்ட் கோபுரம் அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் பெயிண்டிங்லாம் பண்ணி கும்பாபிஷேகம்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இங்கே வந்துட்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட குடியிருக்கிறாங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. முருகனுடைய 7ஆம் படை வீடு, முருகனுக்கு 6 படை வீடு தான் இருக்குது. 7ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும் அப்படின்னா மருதமலை முருகன் கோவிலை தாங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கோவில் அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். நம்ம 2ஆவது தான் பார்க்க போகிறதுன்னு பார்த்தா ஈஷா அடியோகி. இதுதாங்க, இது வந்துட்டு ஒரு சிவன் ஸ்டாச்சு தான். பட் ஈஷா அடியோகிங்கிறது எனக்கு ஒரு கேர்ள் நேம். அதாவது சிவபெருமான் வந்துட்டு பார்வதி தேவியாக உருவெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு இதுதாங்க. இந்த பிளேஸ் உண்மையுமே செம்ம ஒரு பிளேஸுங்க. இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு நிறைய பஸ் ரூட்ஸ்க்கெலாம் இருக்குதுங்க. அப்புறம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். வியூஸும் செம்ம அழகாக இருக்குங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மார்னிங் போனீங்கன்னா செம்ம பிக்ஸு நிறையா வீடியோஸ்லாம் எடுக்கலாம். அந்த சைடு சூரியன் உதிக்கிறது, பக்கத்தில் இருக்க மலைத்தொடர்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு உண்மையுமே அல்டிமேட்டான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக போகாதவங்க ஈஷா அடியோகி போயிட்டு வாங்க, மன நிம்மதியும் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது சிவன் கோவிலான வெள்ளியங்கிரி கோவில் தாங்க. இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு சில அம்மன் கோவில்கள், அப்புறம் சிவன் அந்த மாதிரி கோவிலெலாம் இருக்குது. இங்கே போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு கீழே மட்டுமே நான் சொல்கிறேன், நிறையா மாலைகள் அந்த மாதிரி அதெல்லாமே வாங்கலாம். அப்புறம் வந்துட்டு மேலே நடந்து போனீங்கன்னா 7 மலை தாண்டி போனீங்கன்னா இந்த சாமியை பார்க்கலாங்க. அப்புறம் மலைகள்லாம் தாண்டி போகணும் இல்லையா, அதனால் குச்சி எடுத்துகிட்டு எல்லோரும் போவாங்க. கீழேயே அடிவாரத்துலேயே குச்சி வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கரடு முரடான பாலைகளில் போகிறதுக்கு அந்த குச்சி வந்துட்டு யூஸ் ஆகிக்குங்க. அதாவது கடியல் மாதிரி இருக்கும், அது யூஸ் ஆகிக்குங்க. இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் லேடிஸ் போக மாட்டாங்க, ஜென்ட்ஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு பிளேஸையும் ஒரு மைண்ட் செட்டையும் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை மறக்காமல் போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும்னா கோவை குற்றாலம் தாங்க. கோவையில் குற்றாலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம எப்படி தென்காசியில் குற்றாலம் ஃபால்ஸ் இருக்கோ அது மாதிரி இங்கே வந்துட்டு இருக்கிற அருவி வந்துட்டு நல்லா குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கோவையில் ஒரு குற்றாலம் இருக்குது. அதே கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. உண்மையாலுமே இது வந்துட்டு லேடிஸும் போகலாம், ஜென்ஸும் போகலாம். செம்ம ஒரு பிளேஸுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே மறக்காமல் போங்க. This video sponsored by BuyMote. The BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோடு பண்ணி இதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி தாங்க, கம்மியான பட்ஜெட்லேயே கொடுத்துட்ருக்காங்க.